வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். எல் நினோ தாக்கம், அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மேலும் உயர்வடையும் சாத்தியம். நேற்றைய தினத்துடன் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நிறைவு. சோதனை சாவடியில் போலீசாருக்கு லஞ்சம், சிக்கிய 6 சந்தேக நபர்கள். வடக்கு கல்முனை வைத்தியசாலை வைத்தியர் சுகுணன் ஒரு இனவாதி, பாராளுமன்றில் கொந்தளித்த அர்ச்சுனா எம்பி. நான் ஆரம்பம் தொடக்கம் சொன்னான். வடக்கு கல்முனை வைத்தியசாலையில் வேலைகின்ற வைத்தியர் சுகுணன் அவர்கள் மிக மோசமான இனவாதி. திட்டமிட்ட ரயில முதல் கருணாவோட, அதுக்கு பிறகு ரணிலோட, இப்போது அவர்கள் செய்கின்ற இந்த அரசியல், இந்த அரசாங்கம் ஒரு முதுகெலும்பில்லாத அரசாங்கம். சீருடை பிரச்சினை விடயத்தில் அனுர அரசாங்கம் தங்களது நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம் வலியுறுத்து. சுகாதார சேவையில் பணியாற்றுகின்ற எல்லோருக்கும் அவர்களுடைய கலாச்சார அடையாளத்தை பேணுகின்ற அடிப்படையில் உடையணிந்து வருவதற்கான அனுமதி தரப்பட வேண்டும் என்பதை அரசாங்கம் அங்கீகரிக்கிறதா என்பதை அவர்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். இன்றைய தினம் நாட்டின் சில பகுதிகளுக்கு வெப்ப எச்சரிக்கை, மக்களே அவதானம். யாழில் சுகாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காலாவதியான பொருட்கள் விற்பனை, நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. நாட்டில் அதிகரிக்கும் குற்றச்சம்பவங்கள், 12 கோடி ரூபாய் பெறுமதியிலான போதைப் பொருளுடன் 22 வயதுடைய இளைஞன் ஒருவர் அதிரடியாக கைது. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்வன விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதைய எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். உலகளாவிய காலநிலை மாற்றம் மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சங்கத்தின் தலைவர் கணேஷ் விநாயகமூர்த்தி தெரிவிக்கையில், எல் நினோ காலநிலை தாக்கம் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடித்து வரும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக எதிர்வரும் நாட்களில் இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் 20 முதல் 25% வரை உயரக்கூடும் என குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றத்தின் தாக்கம் ஏற்கனவே உள்நாட்டு சந்தையிலும் உணரப்பட தொடங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன் பிரதிபலிப்பாக கடந்த சில நாட்களில் இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் சீனியின் விலை சுமார் 40 ரூபாவால் அதிகரித்துள்ளதாகவும் கணேஷ் விநாயகமூர்த்தி சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச சந்தை நிலவரம் தொடர்ந்தும் மாற்றமடைந்து வருவதால் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளில் மேலும் அதிகரிப்பு ஏற்படக்கூடும் என இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்பட்ட 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நீதிமன்றம் வழங்கிய 56 நாள் அனுமதி காலத்தின் நிறைவுடன் நேற்று நிறைவடைந்துள்ளன. யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தின் அனுமதியின் பேரில் முன்னெடுக்கப்பட்ட இந்த அகழ்வு பணிகள் 3 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்டன. அதன்படி 1ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கு 9 நாட்களும், 2ஆம் கட்டத்திற்கு 54 நாட்களும், 3ஆம் கட்டத்திற்கு 56 நாட்களும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. இந்த 3 கட்டங்களையும் உள்ளடக்கிய மொத்தம் 110 நாட்கள் நடைபெற்ற அகழ்வு பணிகளின் போது 583 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதுடன் அவை அனைத்தும் முறையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக மீட்கப்பட்ட எண்புக்கூடுகள் தொடர்பான அறிவியல் மற்றும் தடயவியல் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏனையின் பிரதான வீதியின் பரந்தன் சோதனை சாவடியில் போலீசாருக்கு லஞ்சம் வழங்க முயன்ற 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி கைது செய்யப்பட்டவர்கள் டிப்பர் வாகன சாரதிகள் என்பதுடன் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற வாகனங்களை சோதனையிலிருந்து விடுவிக்க போலீசாருக்கு லஞ்சம் வழங்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சந்தேக நபர்கள் பயன்படுத்திய 5 டிப்பர் வாகனங்களும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 6 பேரையும் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். வடக்கு கல்முனை வைத்தியசாலை வைத்தியர் சுகுணன் ஒரு இனவாதி என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் கல்முனை வைத்தியசாலை சீருடை சம்பந்தமாக உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒரு இனத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வசனம்,
ஒரு இனத்துக்கு எதிராக நடக்கின்ற அடக்குமுறைகளை எந்த இனம் அடக்குகிறதோ அந்த இனத்திலிருந்து ஒருவன் கதைக்காவிட்டால் அந்த அடக்குமுறைகள் இனவாதங்கள் ஒரு நாளுமே இந்த நாட்டில் அழியாது. அந்த வகையில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்னுடைய சகோதரங்களுக்கு நான் என்னுடைய கடைசி கிழமைகளிலே இந்த 4-5 நிமிடங்களை செலவழிப்பதை விட்டு என்னுடைய மக்கள் சார்பாக சந்தோஷப்படுகிறேன். நான் ஆரம்பம் தொடக்கம் சொன்ன வடக்கு கல்முனை வைத்தியசாலையில் வேலைகின்ற வைத்தியர் சுகுணன் அவர்கள் மிக மோசமான இனவாதி. திட்டமிட்ட ரேல முதல் கருணாவோட அதுக்கு பிறகு ரணிலோட இப்போது அவர்கள் செய்கின்ற இந்த அரசியலில் இந்த அரசாங்கம் ஒரு முதுகெலும்பில்லாத அரசாங்கம். அன்றைக்கு நான் பார்த்தேன், எல்லை நிர்ணயம் செய்கின்ற அந்த அவர்களுடைய அந்த குழுவில் ஒரு முஸ்லீம் இல்லை. வெக்கமடாப்பா வெக்கம் சொன்னாலும் வெக்கமாக அதுக்கு வெக்கப்பட்ட வேண்டுக்கே வெக்க வையா. அதே நேரத்தில் பிறகு பார்த்தால் இவர்களுடைய அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் இல்லை. ஏதோ கடவுள் புண்ணியத்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த பிரதி சபாநாயகர் கதிரையில் வந்து ஒரு முஸ்லீம் மறுத்தி விட்டுருக்காங்க. எந்த அந்த தூக்குறாங்களோ தெரியாது, அந்த ஆளோட எதிர்கட்சி நல்ல உண்டு. என்னோட சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய இனத்துக்கு எந்த ஒரு முஸ்லீம் நபராவது ஒரு காலத்தில் உதவி செய்திருந்தால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கடைசி கிழமைகளில் அந்த நன்றி கடனை செஞ்சோட்டு கடனை செய்து கொண்டு போவதுக்கு தான் அந்த சில நிமிடங்களை பாவிக்க ஆரம்பிக்கிறேன். இதேவேளை சீருடை பிரச்சினை விடயத்தில் அனுர அரசாங்கம் தங்களது நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம் வலியுறுத்தியுள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த பிரச்சினைக்கான இந்த சீருடைக்கான விஷயத்தில் முஸ்லிம் தாதி உதவியாளர்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம்களாக சுகாதார சேவையில் பணியாற்றுகின்ற எல்லோருக்கும் அவர்களுடைய கலாச்சார அடையாளத்தை பேணுகின்ற அடிப்படையில் உடையணிந்து வருவதற்கான அனுமதி தரப்பட வேண்டும் என்பதை அரசாங்கம் அங்கீகரிக்கிறதா என்பதை அவர்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதுதான் இன்று இந்த பிரச்சினைக்கு மூல காரணமாக இருக்கிறது. அரசாங்கம் இந்த விவகாரத்தில் முஸ்லிம்கள் பக்கத்தில் இருக்கின்ற நியாயத்தை ஏற்றுக்கொண்டு இந்த தாதி உதவியாளர்கள் மாத்திரமல்ல, அரசு சேவையில் அனைத்து இடங்களிலும் சீருடைகள் சம்பந்தமான இந்த சுற்றறிக்கைகளுக்கு அமைவாகவும் அந்த சுற்றறிக்கைகளுக்கு மேலதிகமாக தங்களுடைய கலாச்சார சமய ஏற்பாடுகளுக்கு அமைவாக உடையணிந்து வருவதற்கு அந்தந்த துறைகளில் பாரிய பாதிப்பில்லாத விவகாரங்களுக்கு நாங்கள் இடமளிப்போம் என்ற கொள்கை ரீதியான முடிவை அரசாங்கம் எடுத்துவிட்டது என்ற ஒரு செய்தியைத்தான் நாங்கள் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் இன்று வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களத்தின் அறிவிப்பின்படி இன்று பகல் வேளையில் கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மொனராகலை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை நிலை வரை உயரக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் தகவல்படி வெப்ப குறியீடு என்பது அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் சார்பு ஈரப்பதன் ஆகியவற்றின் அடிப்படையில் கணக்கிடப்படும் அளவீடாகும். இதனால் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதும் கடுமையான வெளிப்புற பணிகளில் ஈடுபடுவதும் உடல் சோர்வை ஏற்படுத்துவதுடன் தொடர்ந்து அவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட்டால் வெப்ப தசை பிடிப்பு உள்ளிட்ட உடல்நல பிரச்சினைகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் போதிய அளவு தண்ணீர் அருந்துவதுடன் முடிந்தவரை கடுமையான வெளிப்புற செயல்பாடுகளை தவிர்க்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. இதேவேளை நிலவும் அதிக வெப்பமான வானிலை காரணமாக சூரிய ஒளி நேரடியாக உடலில் படுவதால் வெப்பம் தொடர்பான நோய்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக சுகாதார அமைச்சு எச்சரித்துள்ளது. அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அதிக வெப்பத்தின் தாக்கத்தால் உடல்நல கோளாறுகள் ஏற்படுவதுடன் கடுமையான சந்தர்ப்பங்களில் உயிரிழப்புகளும் நிகழக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சிறுவர்கள், முதியவர்கள், நாட்பட்ட நோயாளர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் வெளிப்புறங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அதிக ஆபத்தில் உள்ளவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதனால் பொதுமக்கள் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையிலான நேரத்தில் தேவையற்ற முறையில் வெயிலில் நடமாடுவதை தவிர்க்குமாறு சுகாதார அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் போதுமான அளவு தண்ணீர் அருந்துவதுடன் இளநிற மற்றும் தளர்வான ஆடைகளை அணிந்து உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கவும் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வெப்பம் நிலவும் காலப்பகுதியில் உடல்நல பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றுவது அவசியம் எனவும் சுகாதார அமைச்சு வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்த வர்த்தக நிலையத்தின் வியாபார அனுமதியை ரத்து செய்யுமாறு யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொது சுகாதார பரிசோதகர்கள் மேற்கொண்ட திடீர் பரிசோதனையின் போது குறித்த வர்த்தக நிலையத்தில் காலாவதியான சாக்லேட்டுகள், பால் போத்தல்கள் உள்ளிட்ட 3 வகையான உணவுப் பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து வர்த்தக நிலையத்திற்கு எதிராக யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இதே வர்த்தக நிலையம் இதற்கு முன்னரும் இதேபோன்ற குற்றச்செயலில் ஈடுபட்டிருந்தமை தொடர்பான முற்குற்றப்பதிவும் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. வழக்கை ஆராய்ந்த மேலதிக நீதவான் எம். உசைன் குறித்த வர்த்தக நிலையத்திற்கு 7500 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் அதன் வியாபார அனுமதியை ரத்து செய்யுமாறு சம்பந்தப்பட்ட பிரதேச சபைக்கு நீதிமன்ற பதிவாளர் ஊடாகவும் அறிவிக்க உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கின் தீர்ப்பு உரிமையாளர் பெயர், நிறுவனத்தின் பெயர் மற்றும் குற்றம் தொடர்பான விவரங்களை தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கில மொழிகளில் வெளியாகும் நாளிதழ்களில் பகிரங்கமாக வெளியிடுமாறும் நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. அதற்கான அனைத்து செலவுகளையும் எதிர்த்தரப்பினரே ஏற்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மக்களின் சுகாதாரத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்வோருக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என்பதை இந்த நீதிமன்ற தீர்ப்பு மீண்டும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுமார் 12 கோடி ரூபாய் பெறுமதியிலான ஐஸ் போதைப்பொருளுடன் வெளிநாட்டில் இருந்து இயங்கும் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புடன் தொடர்புடையதாக கூறப்படும் 22 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கையை காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் முன்னெடுத்துள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து 12 கோடி ரூபாய் பெறுமதியிலான ஐஸ் போதைப்பொருள், 2 கைபேசிகள் மற்றும் ஒரு இலத்திரனியல் தராசு ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விசேட அதிரடிப்படை தலைமையகத்தின் விசேட நடவடிக்கை பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பண்டாரகம மஸ்வில வெந்தேசி வத்த பகுதியில் உள்ள வீடொன்றை முற்றுகையிட்ட அதிகாரிகள் சந்தேக நபரையும் போதைப் பொருளையும் கைப்பற்றியுள்ளனர். மேலும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் கைது செய்யப்பட்ட நபர் பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரர்களாக கருதப்படும் பானந்துரை, குடு சலிந்து மற்றும் துபாயில் இருந்து இயங்குவதாக கூறப்படும் ட்ரவிஷ்க ஆகியோரின் போதைப்பொருள் வலையமைப்புடன் தொடர்புடையவர் என்றும் அந்த வலையமைப்பின் போதைப்பொருள் களஞ்சிய சாலையின் பாதுகாப்பு பொறுப்பை வகித்தவர் எனவும் தெரியவந்துள்ளது காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.